வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 18 மற்றும் 19 மே கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கவுடி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தரங்காமில் மற்றும் தங்கர் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கோரியா மற்றும் டஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மங்கன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பக்கர்வால், பால்டி, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னம் விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாரோட இன்னொரு பேர் அச்சுனந்த பாத்ரா. சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை வல்லபாச்சாரியா நிறுவியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு சரத்து 243 இருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்தா பகுதி 9ல சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் மாம்போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஆயுஷ்மான் சகாக்கர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா 4 மே 2017 அறிமுகமாச்சு. சட்டார் திட்டம் அக்டோபர் 2018. துருவ் பிஎம் புதுமையான கட்டல் திட்டம் 10 அக்டோபர் 2019. பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சனரக்ஷன் அபியான் செப்டம்பர் 2018. பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024. யூபிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய்குமார். புயலுக்கு சக்தி என்ற பெயரை முன்மொழிந்த நாடு எது? இலங்கை. பிறப்பு விகிதத்தில் வேகமான சரிவு விகிதம் கொண்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. 2025 வில்வித்தை உலகக்கோப்பை நிலை 2ல் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? 7. கிரானா மலைகள், கருப்பு மலைகள் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாப் மாநிலத்திலையும் பாகிஸ்தான் நாட்டிலையும் அமைஞ்சிருக்கு. அட்லாஸ் தொலைநோக்கி சிறுகோள் 2024 YR4 கண்டுபிடிச்சிருக்கு. 2025 கான்ஸ் திரைப்பட விழாவில் கௌரவ பாம்டியர் விருதை பெற்றவர் யார்? ராபர்ட் டி நீரோ. பாஃப்டா விருதுகள்ல சிறந்த இயக்குனர் விருது பிராடி கார்பெட், சிறந்த நடிகர் ஆட்ரியன் பிராடி, சிறந்த நடிகை மிக்கி மேடிசன், சிறந்த திரைப்படம் கான்க்ளேவ். 97வது அகாடமி விருதுகள்ல சிறந்த இயக்குனர் விருது சீன் பேக்கர், சிறந்த நடிகர் ஆட்ரியன் பிராடி, சிறந்த நடிகை மிக்கி மேடிசன், சிறந்த திரைப்படம் அனோரா. சர்வதேச இந்தி திரைப்பட அகாடமி விருதுகள் 2025 சிறந்த திரைப்படம் லாபத்தா லேடிஸ், சிறந்த இயக்குனர் கிரண் ராவோ, சிறந்த நடிகர் கார்த்திக் ஆரியான், சிறந்த நடிகை நிதான்ஷி கோயல். உலகின் முதல் வணிக அளவிலான மின் மெத்தனால் ஆலையை எந்த நாடு திறந்து வைத்தது? டென்மார்க். உலகின் முதல் கரும்புலி சஃபாரி ஆரம்பிச்ச மாநிலம் ஒடிசா. விலங்கினங்களின் முழுமையான பட்டியலை தயாரித்த முதல் நாடு இந்தியா. உலகின் முதல் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ருமி 1. எந்த நாள் சர்வதேச செவிலியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மே 12. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஜனதா கி கஹானி மேரம் ஆட்டம் கதா என்ற சுயசரிதையை எழுதியவர் ஹரியானா மாநிலத்துடைய முதல்வர் பந்தாரு தத்ததாரியா. இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினது ஜெக்தீப் தங்கர், நம்ம இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி. பங்கஜ் மிஸ்ரா காசாவுக்கு பிந்தைய உலகம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. சங்கமித்ரா சக்கரவர்த்தி, சௌமித்ரா சாட்டர்ஜி மற்றும் அவரது உலகம். அருண் ஷோரி புதிய ஐகான், சவர்கர் மற்றும் உண்மைகள். PS ராமன் லியோ, சென்னை சூப்பர் கிங்ஸின் சொல்லப்படாத கதை. 2025ஆம் ஆண்டுக்கான 28வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். அதுவும் வைசாக் அப்படிங்கிற நகரத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. பாரதிய கலவ மகோத்சவின் முதல் பதிப்பு திரௌபதி முர்மு செகந்திராபாத்ல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. சர்வதேச கீதை மகோத்சவ் ஹரியானா மாநிலம் நடத்திருக்காங்க.
22வது திவ்ய கால மேளா நியூ டெல்லியில நடந்து முடிஞ்சிருக்கு. 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு போபால் நடத்தியிருக்காங்க.